நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நீங்களும் இது என்ன மீனுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்ரீ விலாக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கியிருக்காங்க, அது நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து என்னென்ன எப்படி இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு 2 kg வந்துட்டு வவ்வா மீனுன்னு சொல்லிட்டு ஒரு மீன் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்துட்டு என்னென்னா, எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு கெமிக்கல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வந்துட்டு இங்கேவே வந்து ஒருத்தவங்க வந்து அந்த ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரிலாம் போட்டு வளர்க்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்த்தியா, ஸோ எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ வீட்டில். ஸோ ஓகே, வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சண்டே ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம போய் அந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த ஃபிஷ்ஷு வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷு பார்க்கலாம், செம்ம பெருசாக இருக்குது. அதே மாதிரி அது உயிரோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாமா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் மீன் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வா, உயிரோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இது எத்தனை கிலோமா இருக்கும்? 1.5 கிலோ. சொல்லு எப்படி துடிக்குது பார்த்தீங்களா? சாப்பிடவே மாட்டேன். நாங்களாம் சாப்பிடுவோம், நீ சாப்பிட வேண்டாம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மீனுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாவம் அது. இங்கே பாருங்க மீன். கொஞ்சம் தள்ளி வையா, திரும்பவே மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி செம்ம பெருசாக இருக்குது, உயிரோடு இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பாவமாகவும் இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் ஒரு 5 to 10 minutes அதை வந்து நம்ம அடித்து வந்து சாப்பிட்ருவோம், கட் பண்ணி வந்துட்டு. ஸோ வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தது. என் தங்கச்சி வேறு, அவளுக்கு வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து ஒரு கொசு கூட வந்து அடிக்கக்கூடாது, அது வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் நினப்பா. ஸோ வந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா விட்டுடலாமா, இது சாப்பிட வேண்டாமா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்ணுன்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம். கண்டிப்பாக அப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் சமைச்சு சாப்பிட தான் போகிறோம். என்னால் இடையே கட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் கட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் 2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். வவ்வா மீன். கத்தி இருந்துச்சுன்னா அழகாக கட் பண்ணிடலாம். உயிரோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த மீன். இப்போ உயிர் இருக்கா? மனசு கஷ்டமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சிக்கு எல்லாரோட உயிரும் இருக்குது. அதுதான் நாங்கள் உயிரோட இருந்தாலும் ஓவராக சீன் போடுற. ஆனால் சமைச்ச சொன்னே அப்படின்னு சாப்பிடுவேன். இது வரைக்கும் மீன் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். இவாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறவங்களாம் கேட்டுக்கோங்க. இவாவோட ஃப்ரெண்ட்ஸ் துர்கா யார் இருக்கா?
இதை எப்படி தான் முடிக்க போகிறாங்களே தெரியும். ஒரு குரங்கு கிட்ட முழு தேங்காவை கொடுத்துட்டு அதை சாப்பிடுனா அந்த குரங்கு என்ன பண்ணும்? அந்த மாதிரி தான் இப்போ நான் இதை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ் தலையை கட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னால் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களாம்ப்பா ப்ளீஸ். நீங்களும் சொல்லுங்க கட் பண்ணுங்க கட். நீங்களும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முட்டை இருக்குமா? இங்கே பாருங்க, தலை தான் ஈரல். தலையில ஈரல் இருக்கும் அதுக்கு. இந்த உடம்புல இல்லை. இப்போ தலை என்னங்க கொழுப்பு பற்றியா? கம்மியாக தான் இருக்கு நம்மளுக்கு இருக்கிறத விட. லங்ஸ் அது கொழுப்பு. அது என்னது? அதுதான் அந்த பச்சைன்னுவாங்க, பிச்சையா பச்சைன்னு. சுத்தமா அது உடஞ்சிச்சுன்னா தான் கசப்பாக இருக்கும்னுவாங்க. அது உடையவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் யாரும் அந்த சைடில் ரக்க இருக்கு. இப்போ வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். என்ன வேகன்சி இருந்தால் சொல்லு. வேலைக்கு ஆகாதுன்றதுக்கு வேகன்சி இருந்தால் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு பேசக்கூடாதுன்ற ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி கேளுமா? ஓகே 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 பேர் அழகாயிடுச்சு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். வாயில் ஐயா ஃப்ரெண்ட்ஸ், மீன் திடீர்னு துடிக்குது. மீன் துடிக்குதுங்க. ஆமாம், என்னால் இது துடிக்குது. இது எவ்வளோ பாவம். அதை தாண்டி நீ சாப்பிட்ற. சிக்கன் சாப்பிட்றியா? அப்புறம் எதுக்காக சாப்பிட்ற சிக்கன்? வெஜிடேரியனாக இருக்கும். ஆனால் இப்போ வெஜிடேரியனுக்குலாம் எவ்வளோ மனசு வலிக்கும் இந்த மாதிரிலாம் செய்யறதுலாம் பார்த்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதை கழுவிட்டு திரும்ப இதே மாதிரியே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அது போய் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் கொஞ்சம் நேற்று பத்து. இதில் திரும்ப மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணாங்க. இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இப்போ இன்னொரு தடவை வாஷ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மஞ்சத்தூள் வந்துட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் அந்த கவுச்செல்லாம் அடிக்காது. ஸோ நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நல்லா கழுவியாச்சு. ஸோ இப்போ வந்து சமைச்சு இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பூனை. அது என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே திருடி சாப்பிட்ருவோம். வீட்டில் பால் இது வச்சுருந்தாலும் பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
அங்கே பாருங்க எப்படி பார்க்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுக்கிறேன்னு அது என்ன எப்படி பார்க்குது பார்த்தீங்களா, போஸ் கொடுக்குது. இதில் என்ன உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். அடுத்தது தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கணும். போட்டாச்சா? அடுத்தது வந்து குழம்பு தூள் போட்டுக்கணும். போட்டுன்னு நல்லா இதை மசாலா போட்டு நல்லா இது பண்ணோம்னா இதில் மசாலா வீட்டில் மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லைனா இதில் எல்லாமே அரைச்சி போட்டுருவோம் நாங்கள். கட் பண்ண கொஞ்சம் மிளகா தெரிஞ்சுக்கிறேன் மத்திய மத்திய மிளகா தூக்கு நேற்று சீக்கிரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை இப்படி தான் இருக்கணும். ஓகேப்பா, மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறிச்சுன்னா அப்படியே நம்ம தோசை கல்லை போட்டு எடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாலாம் எல்லாமே போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஊற வச்சுருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து இந்த மேரினேட் பண்ணது எல்லாமே அப்சர்வ் ஆகட்டும் ஃபிஷ்ஷில். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அது உள்ளேயும் அந்த மசாலா வந்து டேஸ்ட் வரும். ஸோ அதனால் இது வந்து மேரினேட் பண்ணது இது வந்து அப்படியே மூடி வச்சுட்டா நெக்ஸ்ட்டு அப்படியே போய் ஃப்ரை பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் பார்க்கலாம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், அதுக்கப்புறம் குழம்பு தூள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உப்பு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து எந்த ஒரு மசாலாவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சைடு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக தோசைக்கல் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து போட்டுக்கலாம். பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் எண்ணெயிலே போட்டு பொரிப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்தோம். ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்தல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் சாப்பிடலாம். இப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. ஸோ வந்து வாவ், இங்கே பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. ஃபிஷ் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் எப்போயுமே ஃபிஷ் வந்து இந்த மாதிரி தான் சமைப்போம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் சமைப்பீங்களா, இல்லை எந்த மாதிரி சமைப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாரா ஸ்ரீ விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாரா ஸ்ரீ விலாக். ஸோ பாய்.